வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் மேடம். வணக்கம். கடந்த ஒரு மாசமாவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியலின் ஒரு மைய புள்ளியாக சீமான் இருக்கிறார். தொடர்ந்து பெரியார்கள் பற்றி மேடை மேடையா அவதூறுகள் பேசிட்டு இருந்தாரு. மேடை ஏறி மைக்க பிடிச்சாலே அவருடைய பேச்சுல ஒரு நக்கல், நையாண்டி, ஒரு அலட்சியம், ஒரு திமிரு, தெனாவட்டு இதெல்லாம் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ இந்த விஜயலட்சுமி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்படியே அவருடைய ஆட்டிடியூட்ல ஒரு சேஞ்ச் வருது. மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்குது, எரிச்சல் அடைகிறாரு, எரிஞ்சு விழுறாரு. முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். விஜயலட்சுமி யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னவரு நேத்து சாயங்காலம் பாத்தீங்கன்னா என்கிட்ட காசை வாங்கிட்டு என் கூட பாலியல் உறவு வச்சுக்கிட்டவ தானே அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. இதை பத்தி பேசுவதே அருவருப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பேச வேண்டிய தேவை அவசியம் இருக்கு. ஏன்னா இவரால நிறைய இளைஞர்கள் வழி தவறி போறாங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இந்த ஆட்டிடியூட், சீமானுடைய இந்த ஆட்டிடியூட நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த விஷயத்தை சீமானுடைய அரசியலை எவ்வளவோ விமர்சித்தாலும் இந்த பர்டிகுலர் கேஸை பத்தி நான் அதிகமாக விமர்சித்ததோ பேசினதோ கிடையாது சமீப காலம் வரையும். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ரீசெண்டா எனக்கு என்ன 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 தோணுது, அந்த பொண்ணை, அந்த லேடிய பார்க்கும் பொழுது ரொம்ப மோசமாக சீமானால் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கப்பட்டது மட்டும் இல்லாம ரொம்ப தரக்குறைவா அந்த பெண்ணை எந்த ரிலேஷன்ஷிப்பையுமே பிரேக்கப் பண்ணிட்டு வர்றதுன்றது என்டையர்லி வேற. ஆனால் ஒருவரை நீங்க எப்படி நடத்துறீங்க, அவரை அவ்வளவு ஆபாச வார்த்தையில இவரும் சரி இவர் கூட இருக்கிற நீங்க அரசியல் எதிரிகளையே இப்படி திட்டுறாங்க. இவங்க பர்சனலா ஒரு பொண்ணை இவங்க எப்படி திட்டு, எப்படி தனிப்பட்ட முறையில திட்டுவாங்க, எப்படி அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்திருப்பாங்கன்றத நம்ம கற்பனையே செய்து பார்க்க வேணாம், தெளிவா தெரியும். சீமான் எந்த காலத்திலுமே அரசியல்ல நாகரிகமாக நடந்துகிட்டது கிடையாது. இந்த நேத்து கொடுத்த பேட்டி அவருடைய ரேபிஸ் முத்தின நிலையை அடைஞ்சிருச்சுங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு மேல ஒரு மனுஷனால அநாகரிகமா பேச முடியும். நீங்க அந்த பிரஸ் மீட்டை பாருங்க, சுத்தி பொம்பளைங்களா எவன் இந்த ஐடியா கொடுத்தான்னு தெரியாது. எவனோ ஒரு பெரிய அறிவாளியானே இந்த கேஸ பத்தி பிரஸ் மீட் கொடுத்தாலே பொம்பளைய வச்சுட்டு கொடுன்னு ஐடியா கொடுத்துருக்கான். சுத்தி பெண்களா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல 2-3 பேர் கையில குழந்தைகளோட வச்சிருக்காங்க. ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைய தூக்கி வச்சு நிக்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு இவன் இப்படி பேசுறான். 16 வயசு பொண்ண கற்பழிச்சேனா, காலேஜ் போற பொண்ண கற்பழிச்சேனான்னு கேட்கிறானே. அதாவது ஒரு தலைவனாக அல்ல, ஒரு சமூகத்துல ஒரு மனுஷனாக, நாகரிகம் அடைஞ்ச ஒரு சமூகத்துல மனுஷனா நடமாடுவதற்கு கூட தகுதி இல்லாத ஒருத்தனாக தான் இவனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவெளியில ஒரு காலத்தில் தான் காதலித்த பெண்ணை, சரியா, இப்படி பேசுற ஒருத்தன், இவ்வளவு அநாகரிகமாக பேசுற ஒருத்தன் தனிப்பட்ட முறையில எப்படி நடத்திருப்பான்றதுக்கு இதை விட என்ன ஒரு ஆதாரம்? இதுதான் நம்ம ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. உனக்கு வேற பொம்பளையே கிடைக்கலையான்னு என் பொண்டாட்டி சொன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எவ்வளவு மோசமான சொல்லாடல்கள் பாருங்க. அது அந்த அந்த லேடி தரக்குறைவா பேசுறாங்க, இது பண்றாங்கன்னா அவங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டு தொடர்ந்து வீடியோ போடுறாங்க. நீங்க இந்த 2011 அவங்க கொடுத்த பேட்டியை பாருங்க. நேத்து நிறைய பேர் ரீஷேர் பண்ணிருந்தாங்க. அதுல அவங்க ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இப்ப நீங்க வீடியோக்கள்ல பாக்குறீங்கல்ல, ஒரு மோசமான மன உளைச்சல்ல இருக்கிற விஜயலட்சுமி அதுல பார்க்க முடியாது. ரொம்ப தெளிவா அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. இதுக்கு முழு காரணம் ஜெயலலிதா தான். நீங்க வேற யாரையுமே என்னால குற்றம் சொல்ல முடியல. முழுக்க முழுக்க சீமானை காப்பாற்றி விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தது இந்த 10 வருஷம். அதையும் அவன் வாயிலே ஒத்துக்கிறான் பாருங்க. 10 வருஷமா அதிமுக ஆட்சி என்ன தொடவே இல்லை. ஆமாடா, உன்னை தொடாது. ஏன்னா நீ ஈழத்தாயின்னு அதுக்குதான் போய் காலில் விழுந்த. எடப்பாடி எங்க சித்தப்பானா அதுக்குதான் நீ காலில் விழுந்த. ஒவ்வொரு தடவையும் நீ காலில் விழுந்துட்டு தான் இருந்த. நீ என்னைக்கு அதிமுக திட்டின? இன்னைக்கு என்னமோ திமுக நடுவுல ஒரு தடவை ஆட்சிக்கு அந்த கேஸே எடுக்காம இருந்துச்சா? இல்ல, வரவே இல்லை. இப்பதான் ஆட்சிக்கு வருது, எடுக்கிறாங்க கேஸ். அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்க போகுது. அப்ப அவன் வாயா நேத்து கொடுத்த அவ்வளவு பிரஸ் மீட்டுமே ஒப்புதல் வாக்குமூலங்கள். நான் 50,000 கொடுத்தேன். எதுக்குங்க 50,000 கொடுப்பான் ஒருத்தன்? தன் மேல தவறு இல்லாத ஒருத்தன் 50,000 கொடுப்பான? இவன் 50,000 உதவி பண்றானா? 50,000 இவன் உதவி பண்ணப்ப, அந்த லேடிக்கு உதவி பண்ணப்ப, இவங்க அம்மா 100 நாள் வேலை திட்டத்துல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த தரவுல கூட எடுத்து போட்டிருக்காங்க. அம்மாவுக்கு உதவி பண்ண வக்கு இல்ல உனக்கு. யாரோ ஒருத்தருக்கு, அதுவும் உன் மேல பழி போடுறவங்களும் உதவி பண்ணுவேன் நீ. இதுதான் வீரனை வீரத்தால் சந்திக்கணும்னு பேசுறானே.
நீ விஜயலட்சுமி வந்து வீரத்தால சந்திச்சு 50,000 கொடுத்து தானே சந்திக்கலாம்னு பாத்துருக்குற. நீ எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான ஒருத்தன். நீ வந்து வந்து படுத்துட்டு போனா வல்லுறவு இல்லைன்றான். இவன் என்ன, இவனுக்கு சட்டமும் தெரியல, நாகரிகமும் தெரியல. முதல்ல ஒரு ஆண் பெண் உறவுல எவ்வளவு நாகரிகமா நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உறவு சம்பந்தமான ஒரு விஷயமும் தெரியல. மிருகங்களை போலதான் இவனுடைய உறவுகள் இருந்திருக்கு. மிருகங்கள் எப்படி வந்து எந்தவித எந்தவித மன தொடர்பும் இல்லாமல் உறவு வைத்துக் கொள்ளுமோ அது போலதான் அந்த பெண்ணை இவன் வந்து ஒரு மிருகம் மாதிரி நடத்தியிருக்கான்றத தவிர, ஏன்னா நீங்க கொடுக்குற தரவெல்லாம் பாருங்க, நினைச்சப்பெல்லாம் கூப்பிட்டு மிஸ்யூஸ் பண்ணிருக்கான், எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்கான். காதலுங்கிற பேர்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பேர்ல எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்கான் அந்த பொண்ணை. சரியான வார்த்தை சொல்லணும்னா எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்கான். ஏன்னா அவ்வளவு பேரும் அந்த காலத்துல இவனை பார்த்த அத்தனை பேரும் அண்ணி அண்ணி அண்ணின்னு தான் அந்த பெண்ணைய அழைச்சிருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து வேற வேற பெரியார் இயக்கங்களே கூட இருக்காங்க. இவனை ஆரம்பத்துல இதை ஏத்துனவங்க அவங்க தானே, மேடை ஏத்துனவங்க அவங்க தானே, அவங்க எல்லாம் சொல்வது. அப்ப இவன் ரொம்ப நியாயமா பேசுறானே, ஆமா பழகணும் விட்டுட்டு போகணும்னு இல்ல, பிரச்சனை அது இல்ல. நீ எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்க, நீ தவறான வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிற இன்டென்ஷன் உனக்கு இல்லாத போதும் மீண்டும் மீண்டும் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிருக்க. உடல் ரீதியா துன்புறுத்திருக்க. 10 வருஷம் 15 வருஷமா அந்த பொண்ணை நீயும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் ரொம்ப ஆபாசமா பேசி 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 அதுல கல்லெறிஞ்சு நோண்டி அந்த பொண்ணை ஆற விடாம நோண்டிக்கிட்டே இருந்திருக்கீங்க. எல்லாம் சேர்ந்து உன் பக்கம் வந்து நிக்குது. அப்ப இது மொத்தமா உன் மேல ஒரு தவறு இருக்கும்போது, ஒரு மிருகம் மாதிரியான தவறு, அதெல்லாம் போக இதெல்லாம் மேல உன் மேல கொஞ்சம் கொஞ்சம் இவன் அப்படி பண்ணிருக்க மாட்டானோன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட, சீச்சி இவன் கண்டிப்பா அப்படிதான் பண்ணிருப்பாங்க, அப்படிப்பட்ட ஆளுதாங்கிறதுக்கு சாட்சியாதான் நேற்று பிரஸ் மீட்ல நீ பெண்களை பேசின விதம், அந்த இதுல வந்து விக்டிமா பேசின விதம், உண்மையில் குற்றம் சாட்ட பெண்ணை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாவே பெண் சமூகத்தை நீ எப்படி பாக்குறேன்றதுக்கு நேற்று அவன் கொடுத்த பிரஸ் மீட் வந்து மிகப்பெரிய ஆதாரமா நான் பாக்குறேன். நீங்க நீங்க சொன்ன மாதிரி இந்த பெண்கள் புடைசூழ எப்ப பார்த்தாலும் இந்த பிரஸ் மீட் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் நேத்து பாத்தீங்கன்னா வீரப்பனுடைய மகள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் வந்து அந்த அம்மா ஒரு புன்முறுவலோட அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல ஒரு பெரிய ஒரு டிராமா பண்ண, நீங்க கூட அதை பத்தி பதிவு போட்டிருந்தீங்க. எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு இந்த அம்மா நடிக்குது அப்படின்னு ஒரு பதிவு நீங்க போட்டிருந்தீங்க. இன்னும் சில பெண்கள் வந்து சீமானை வந்து ஏதோ ஒரு தேச விடுதலைக்காகவோ இல்ல இன விடுதலைக்காகவோ போராடிய ஒரு போராளியை அரெஸ்ட் பண்ண அளவுக்கு இவங்க வந்து பில்டப் எல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கஸ்தூரி போன்ற நடிகைகள் வந்து இவருக்கு ஆதரவா வந்து பதிவுகள் போடுறாங்க. விருப்ப உறவுகளுக்கு கற்பழிக்கும் வித்தியாசம் இல்லையா? திருமண ஆசை காட்டி ஏமாற்றி உறவு கொண்டு பிரிந்து விட்டால் அது குற்றம். அப்போ இங்க பல பெரிய மனிதர்கள் திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்தி பிள்ளை பெற்று பெரிய ஆள் ஆகுனது, இதை எந்த இதுல சேர்க்கிறது, இதுக்கு பேர் என்ன? இப்படி எல்லாம் வந்து ட்வீட்ஸ் போடுறாங்க இவரை சப்போர்ட் பண்ணி. இந்த பெண்கள் இவருக்கு ஆதரவாக இப்படி செயல்படக்கூடியதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் என்ன? இன்னொன்னு இவங்க நம்ம இப்ப பாத்தீங்கன்னா வீரப்பன் பற்றிய கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். கூட இருந்தவர் வந்து ஒரு பெண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதுனால சுட்டு கொன்னாரு அப்படின்னு. அதே மாதிரி இவர் தன்னுடைய தலைவனாகவும் தன்னுடைய இது உள்வாங்கிய விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் வந்து பெண்கள் விஷயத்துல எவ்வளவு கண்ணியமா நடந்திருப்பாரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஈனப்பிறவி நான் தமிழ் தேசியத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கொள்கைக்கும் உண்மையா இல்ல, ஒரு தனி மனித ஒழுக்கமும் இல்லாம இப்படி நடந்துக்குது. இதை வந்து இந்த பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் போய் படித்த கஸ்தூரி போன்ற படித்த பெண்களே ஆதரவா நிக்கிறாங்க. இந்த உளவியலை நம்ம எப்படி பாக்குறது? முதல்ல கஸ்தூரி எல்லாம் நான் ஒரு மனித சமூகத்தின் உறுப்பினராகவே நான் பார்க்கல. ஏன்னா நீங்க இந்த தடவையா அவங்க இப்படி கருத்து சொல்றாங்க. எப்பயுமே அவங்களுடைய கருத்து வந்து அபத்தமும் அநாகரிகமும் ஒரு உச்சகட்ட அறிவு கட்டத்தனமும் சேர்ந்தது. அவங்க மட்டும் இல்ல, நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறார்கள். பெண்கள் என்பதாலேயே அவங்கள வந்து ஏதோ பெண்களுடைய ஒரு குரலாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த வீரப்பன் மகள் கத்தனது நேற்று கத்தனது வந்ததுலயே ஹைலைட். இவன் கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் கெஞ்சிருப்பான், இந்த மாதிரி போறப்ப நீங்க இப்படி பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா இவன் இன்னும் கொஞ்சம் பெரிய தலைவரா இருந்தா கண்டிப்பா 2-3 பேரையாவது தீக்குளிக்க வச்சிருப்பான். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்துல வரும்ல 6 படத்துல ஏமாத்தி தீக்குளிச்சு விடுவாங்கல்ல, அது மாதிரி கூட பண்ணிருப்பான். இது எல்லாமே செட்டப். அண்ணன் உள்ள போறேன்டா, டே வந்துருங்கடான்னு கெஞ்சி வாசல்ல நம்ம கூட்டத்தை காட்டணும்னு காட்டி இது எல்லாமே நாடகம். அந்த அக்கா வந்து அண்ணன் எப்படி உள்ள போயிருவான், அடுத்து நம்மதான்ற மாதிரி இந்த எம்ஜிஆருடைய மரணத்துல ஜெயலலிதா பண்ணதாக ஒரு கதை உண்டு. அது உண்மையான எனக்கு தெரியல. அது போல ஒரு விஷயத்த பண்ணி அடுத்து நம்மதான்ற மாதிரி
அடுத்து இவன் இவன் போனோடனே இவன் இடத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற 2 3 பேருக்கு வந்து பெரிய ஆப்படிச்சிருக்கு இந்த அம்மா பயங்கரமா நடிச்சு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் போட்டு. இப்படிதான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, 8 மேல எனக்கு எவ்வளவு மாற்று கருத்துகள் இருந்தாலும் பாலியல் புகார்னு அவங்க மேல வந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர்களுடன் பல நாட்கள் தங்கி இருந்து இப்போ ஒரு புத்தகத்தை எழுதின ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்கள நான் வந்து மறந்துட்டேன், பேரை மறந்துட்டேன். அவங்க அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொன்னது, இவ்வளவு ஒழுக்கத்துடன் பெண்ணை வந்து மதிப்புடன் நடத்தக்கூடிய ஒரு போராளி இயக்கத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்றது எல்டிடியை பத்தின அவங்க எழுதின பதிவு அது. அப்படியே இவன் பக்கம் வாங்கல. இவன் ஒண்ணுமே இல்லைங்க. நித்யானந்தா பத்தி உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்? இத்தனை பேரை ஏமாத்துறான், 1000 கோடியா சம்பாதிச்சுட்டு போயிட்டான், ஊரை ஏமாத்தி இத்தனை பேரை முட்டாளாக்கி வச்சிருக்கான் நமக்கு தோணும். இவனுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நித்யானந்தா கூட வெள்ளக்கார ஃபிகர் கூட சேர்க்கான் என்றதான் இவனுக்கு பிரச்சனை. இவன் அந்த இது கேட்டிருப்பீங்க, ஆடியோ கேட்டிருப்பீங்க. அப்ப இவன் எவ்வளவு பெரிய சல்லி பேப்பருங்க. சல்லி பயல்கள் எல்லாம் கடைஞ்சு எடுத்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஒரு சல்லி பயனா இவனாதான் இருப்பான். நீங்க இவனுக்கு ஆதரவு கொடுக்கிற பெண்கள்லாம் வந்து அவங்கள முதல்ல மனுஷங்களாவே, பெண்கள்ன்றது அடுத்து அவங்கள முதல்ல மனுஷங்களாவே நம்ம எல்லாம் கருத வேண்டியது. நேத்து எவ்வளவு ஆதரவு கொடுத்துட்டு கத்துதுங்க, இது பண்ணுதுங்க. அவன் என்னமோ மொழி போர் தியாகி மாதிரி அவன் உள்ள போன மாதிரி கத்துதுங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, இன்னொரு லேடி தானே அந்த லேடி எவ்வளவு கதறுது உங்களுக்கு. அது உங்க வீட்டுல ஒரு பெண்ணா இருந்தா இதே மாதிரிதான் ரியாக்ஷன் இருக்குமா? இவனு கூட இருக்கிற ஆண்களே யோசிச்சு பாருங்க. எப்பயுமே நம்ம அப்படித்தானே இது பண்ணி பார்க்கணும். யாராவது உங்கள் வீட்டுல இப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அந்த பொண்ணுக்கு மன ரீதியான அந்த இன்னொரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, விஜயலட்சுமிக்கு சப்போர்ட்டா ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரோ தூரத்து உறவினர்களோ கூட இருக்க மாதிரி தெரியல. அது வந்து ஒரு தனித்து விடப்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த காயங்கள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப ஒவ்வொரு தடவை பாக்குறதுமே ரொம்ப பாவமா இருக்கும். அவங்க கெட்ட வார்த்தை பேசுறதெல்லாம் நகைச்சுவையாக இவர்கள் பகிர்ந்தாலும் அது எவ்வளவு ஆழமான வடுவை, எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை, ஒரு எக்ஸ்பிளாட்டேஷனை சந்திச்சு இருக்காங்கன்றது அதுல தெரியுது. நீங்க சீமானுடைய மனைவிக்கே பாவமா இல்லையா? இது எவ்வளவு ஒரு குரூரமான மனநிலைன்னு பாருங்க. இப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டு வந்து உட்கார்ந்துருக்க, நீ கேட்க மாட்டியா புருஷன்ட்ட? நீ விட்டுட்டு வர்றத ஒருத்தன் வந்தீங்கன்னா அதை வந்து எப்படி ப்ராப்பரா விட்டுட்டு வரணுங்கிறது இல்லையா? அதானே மனிதர்களுக்கும் மிருகங்களுக்குமான வித்தியாசமே. நாயை வந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் வேற வேற நாயோட மேட் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த நாய்க்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ அதுவா? அப்ப போன மாசம் எந்த நாயோட மேட் பண்ணோம் நாய்க்கு தெரியாது. மனுஷனும் நாயும் ஒண்ணா? அப்ப நீ எவ்வளவு கேவலமான ஒரு மனிதனா இருக்கு. நீ தலைவன், நீ எல்லாம் வந்து பேசலாமா? இதுல எவ்வளவு பெரிய ஒரு டார்க் காமெடி பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடிதான் பெரியார பத்தி ஒரு மிக தவறான ஒரு பாலியல் தொடர்பா அவர் தப்பா பேசினாரு, ஒரு அவதூறு வைக்கிறான் இந்த பாலியல் பொறுக்கி. அடுத்த மாசமே பாலியல் வழக்குல தன் வழக்கிலே உள்ள போறது வந்து நல்லா வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது நல்லா, அதுவும் ரொம்ப விரைவா இவனோட விஷயத்துல நடந்திருக்கிறது உண்மையிலேயே வந்து இவன் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள்ங்க. இவன் இன்னும் தொடர்ந்து வெளியே சுத்துறது வந்து தமிழ் சமூகத்துக்கே ஒரு அசிங்கம் தான் நான் வந்து நினைக்கிறேன். விஜய்க்காக சீமான் வீழ்த்தப்படுகிறார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல கொஞ்ச நாளாவே வந்து பேச்சு இருக்கு. விஜயோட வருகைக்கு அப்புறம் தான் சீமானோட அந்த டவுன்ஃபால் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நாம பாக்குறோம். இதற்கிடையில் இப்போ வந்து பிகே பாத்தீங்கன்னா தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அதுல சொல்லியிருக்காரு விஜய் வந்து தனித்துதான் போட்டியிடுவார், யாரோடையும் கூட்டணி இல்ல, தனித்து நின்று பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல வந்து சொல்றாரு, எப்படி சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் அந்த மாதிரி இபிஎஸும் விஜய் இருப்பாங்க. இப்படி வாய்க்க வந்தபடி ஒரு பக்கம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா விஜய் மேடையில வந்து நம்ம கட்சியை சேர்ந்தவங்களே நம்ம கட்சிக்கு பூத் ஏஜென்டா போடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. இன்ஃபேக்ட் நீங்க கூட அதை பத்தி ரொம்ப காமெடியா ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, அதையும் நான் வந்து பார்த்தேன். அப்போ இங்க வந்து தமிழக அரசியலில் எல்லாமே விஜய்க்காக நடக்கிறதா, விஜய்க்காக வந்து விஜயை முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து கொரிலேட் பண்ணி நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. எப்படி பாக்குறீங்க? இல்லங்க, இந்த முட்டாள்தனம் மிக்க அயோக்கியர்களின் டவுன்ஃபால் வந்து வேற யாரோ பண்ணணும்னு அவசியம் இல்ல. கொஞ்ச நாள் ஏமாத்தலாம். ஒரு ஒரு கோட் இருக்கு தெரியுமா? மக்களை வந்து கொஞ்ச நாள் கொஞ்ச பேரை ஏமாத்தலாம், ரொம்ப நாள் ரொம்ப பேரை ஏமாத்த முடியாதுன்றதுக்கு சாட்சி. விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனேயே தனக்கு ஏற்பட்ட பயத்தால சீமான் தன்னைத்தானே ரொம்ப வேகமா தன்னுடைய அழிவை அக்ரவேட் பண்ணிட்டான். அவன் வந்து அவன் தான் அதுக்கான கேட்டலிஸ்ட், தன் அழிவுக்கான கேட்டலிஸ்ட். நீங்க முதல்ல விஜயை தாக்கி தப்பு தப்பா பேசுனதாகட்டும், லாரியில அடிபட்டு செத்துருவேன் ஆகட்டும், திடீர்னு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ற மாதிரி பெரியார தாக்கி பேச ஆரம்பிச்சதாகட்டும், தன் அழிவை ரொம்ப எப்படி நீ அழிஞ்சிருப்பான், எப்படி நாசமா தான் போயிருப்பான். ரொம்ப
வந்து கேட்டலிஸ்டா தன்னுடைய அழிவுக்கு தானே வினையூக்கியாக செயல்பட்டது வந்து இவன் தான். அதனாலதான் இவனுடைய அழிவு நீங்க ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கு பாருங்க. சீமானுடைய நீங்க ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு ஒரு பொறுப்பாளர் ஒரு 2 3 பேர் வந்து கட்சியை விட்டு போயிட்டே இருக்காங்க. நீ இவன் வந்து ஜெயிலுக்கு போறானா எங்க போறானா என்ன பண்றானோ 2 3 பேர் போயிட்டே இருக்காங்க. அப்ப இவ்வளவு விரைவாக தன்னுடைய அழிவை தேடிக்கொண்டதுக்கு வந்து முழு காரணம் நான் வந்து சீமான் தான் நினைக்கிறேன். மத்தபடி இன்னொரு காரணமும் இருக்கலாம். மத்தியில இருந்து இவனுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த உதவிகள் வந்து இப்ப இன்னொரு பக்கம் போயிருக்கலாம். இவன் அனாதையாக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ நம்மளை கைவிடுறாங்களேன்ற பயத்துல கூட இவன் இதா இருக்கலாம். அதெல்லாம் வந்து திரைமறைவாக நடக்கக்கூடியது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீமான் எப்படி சீமானுடைய இந்த ஒரு ஒரு டிராஸ்டிக்கான டவுன்ஃபாலுக்கு அவன் தான் முழுமையான காரணம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து இதேதான் பொருந்தும். நீங்க விஜய் ஒவ்வொரு மாநாடு நடத்த ஒவ்வொரு மீட்டிங் நடத்த அது விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பேராபத்து. நீங்க விஜய் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசும்போதும் நிறைய பேருக்கு யார் விஜய் என்பது புரிகிறது. நீங்க போன தடவை பாருங்க, சும்மா அவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்போ ஒரு புது பிரச்சனை, மும்மொழி கொள்கைனா என்னங்க அர்த்தம் அது? இந்த ஒரு படத்துல விவேக், நான் அந்த மீன் கூட போட்டிருந்தேன். இந்திரா காந்தி இறந்து விட்டார், இந்திரா காந்தி சுட்டு விட்டார்கள் வாச்சிட்டு இருப்பாங்க டீ கடையில உட்காந்து பழைய பேப்பர். அது மாதிரி இது இவ்வளவு இதுல என்னன்னா இன்னொரு ஒரு அசிங்கம் பாத்தீங்கன்னா, பிகே வந்து பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். மேடையில வந்து கையெழுத்து போட போறீங்க, பிகே கையெழுத்து போட போறது இல்ல. இத கூட ரூம்ல உட்காந்து பேசிட்டு வர மாட்டீங்களா நீங்க? இத கூட பிகே அப்ப நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஒரு குறைஞ்சபட்ச திட்டமே உங்ககிட்ட இல்ல. அங்க வந்து பிகே 2 பேரும் பேனா கொடுக்குறீங்க, அவர் வந்து அதனால கையெழுத்து போட மாட்டேன்னு அசிங்கமா சொல்லிட்டு போறாரு, வீடியோல பதிவாகுது. இதுதான் உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? நீ அடுத்த செகண்ட் மேடையில என்ன நடக்க போகுதுன்னே உன்னால ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண முடியலன்னா நீ என்னத்த கிழிப்ப? பிகே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி யூஸ்ட் அண்ட் வேஸ்டட். பிகேக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. பிகே ஒரு காலத்துல பெரிய இதா இருந்திருக்கலாம், பிஜேபிக்கு வேலை பார்த்திருக்கலாம், திமுகவுக்கு வேலை பார்த்திருக்கலாம், அதுக்கு பண்ணிருக்கலாம், இதுக்கு பண்ணிருக்கலாம். பட் நவ் இஸ் கம்ப்ளீட்லி அவுடேட்டட். அவரு வந்து ஒட்டிக்குள்ள ஒரு நல்ல ஒரு பணம் மிக்க ஒரு உடம்ப பார்த்துட்டு இருந்தாரு. நல்லா வந்து நல்லா ஒரு அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்க. விஜய்ங்கிற ஒரு அரசியலே தெரியாது. நீங்க விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவுலாம் தேவையில்லை. விஜயோட ஒரு பேச்சை பார்த்தாலும் தெரியும். நடுவுல பாருங்க, அவ வந்துட்டு நடுவுல ஒரு 30 செகண்ட் கேப்புங்க. 30 செகண்ட் கேப். அது அதான் நீங்க சினிமா ஷூட்டிங்னா கட் பண்ணிட்டு அடுத்த டேக் போயிடலாம். இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப சோ இது இது இப்படி ஒரு ஆள்கிட்ட இப்படி ஒரு ஆள் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணா என்ன? அது பத்தாவதுக்கு தலைமை ஆதவர்ஜுனா கேட்கவே வேணாம். அதாவது அவன் கட்சியில சேர்ந்து காசு சம்பாதிக்கலான்னு பார்ப்பான். இவன் காசை வச்சுக்கிட்டு எந்த கட்சிக்கு செலவழிக்கலான்னு பார்த்து சுத்திட்டு இருக்கிற ஒரு 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 கலண்ட கேஸ் தான் வந்து ஆதவர்ஜுனா மட்டும். ரொம்ப ஒரு விசித்திரமான கேஸ். என்ன பண்றதுன்னு தெரியாத நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு எலெக்ஷன்ல தெரியும். ஆனால் ஒரு உச்சகட்ட நகைச்சுவை காத்திருக்குன்றதுல மட்டும் இந்த இதுவுமே கிடையாது, மாற்று கருத்து கிடையாது. பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து கிராஃப்ட் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் நமக்கு கிடைக்குது. மூட் ஆஃப் த நேஷன் சர்வே ஒரு வாரம் முன்னால வந்தது பார்த்தோம். இந்த தருணத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுன்னா திமுகவுடைய ஓட் ஷேர் இன்னும் 5% அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம தனி மனிதராக திரு ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கும் வந்து அதிகரிச்சிருக்கு. மக்கள்கிட்டே அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவு வரவேற்பு இருக்கு அப்படின்னு அந்த சர்வே வந்து சொல்லுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நேரடியா வந்து இன்னைக்கு வந்து அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், ஹிந்தி திணிப்பா இருக்கட்டும், இல்ல டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள், மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள், பாஜக பேசாமல் நழுவுகிற விஷயங்களை இன்னைக்கு டைரக்ட்லி டேக்கிங் த புல் பை ஹிட்ஸ் ஹார்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நேரடியா அஜெண்டாவை செட் பண்றக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துட்டாரு. இன்னைக்கு பாஜகவை டிஃபென்சிவ் மோட்ல தள்ளி இருக்கிறாரு. திமுக என்கிற அரசியல் கட்சியுடைய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு திமுக ஆதரவாளர் இல்ல திராவிட சிந்தனையாளர்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நடுநிலையா திமுகவோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு ஆல் இந்தியால வரவேற்பு வர ஆரம்பிச்சிருக்கு. மற்ற மாநிலங்களையும் இதை பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கானாலையும் சரி, பஞ்சாப்லயும் சரி மாநில மொழியை வந்து கட்டாய பாடம் இருக்கிறாங்க. அப்போ பிஜேபிய வந்து திணறடிக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா இது? இல்ல சுதாரிச்சிருவாங்களா பிஜேபி? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? முதல்ல நம்மளுடைய முதல்வரை எதிர்ப்பதற்கான நேர்மையும் அறிவும்
இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலயும் சரி எந்த தலைவருக்கும் இருப்பதாக நான் நினைக்கல. எந்த கட்சிக்குமே இல்ல. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. முதல்ல நேர்மை கிடையாது. திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை வந்து யார்ட்டயுமே இல்ல. அதனாலதான் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை திமுகவுக்கு எதிராக வைத்தாலும் மக்கள் வந்து ஊதி தள்ளி விடுகிறார்கள். இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு போயிடுறாங்க. அடுத்த அறிவு, இவங்களுக்கு சுத்தமா அறிவு கிடையாது. கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த தர்மேந்திர பிரதான் எல்லாம் இப்படி பேட்டி கொடுக்கலாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீ கெட்டவனாவே இரு, நீங்க கெட்டவனாவே இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேணும்ல. நீ இப்ப கத்துக்கிட்டாதான், நீ ஒத்துக்கிட்டாதான் காசு கொடுப்பனா யாரு அப்ப விட்டு காசு இந்த தமிழன் கேட்பானா மாட்டான். இது என்ன பீகார் காரனா? எங்க இருந்து காசு வருது என்னன்னு தெரியாம இருக்கிறதுக்கு குஜராத் காரனா? தமிழ்நாட்டுக்காரனுக்கு அவ்வளவும் தெரியும். நம்ம தான் வரி கொடுக்குறோம், அதை வாங்கிதான் அவங்க பொழப்பு ஓடுதுன்றது எல்லாமே தெரியும். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு டிசாஸ்டர். நீ ஒரு பால் வந்து நோ பால் போட்ட, தலைவர் வரிசையா ஃப்ரீ ஹிட், அதுக்கப்புறம் அடிச்சது ஃபுல்லா அடி அடி அடின்னு எந்திரிக்க விடாம அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க இன்னொரு விஷயம் நான் எப்படி பாக்குறேன்னா, திமுக ஆரம்பிச்சு இத்தனை ஆண்டு காலத்திற்கு பிறகு இது அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியா நான் பாக்குறேன். திமுகவினுடைய நெக்ஸ்ட் எவல்யூஷனரி இதுவா நான் பாக்குறேன். ஆல் இந்தியால ஹிந்தியை தாய்மொழியாக அல்லது ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கான ஒரு கட்சியாக, ஒரு தலைமையாக திமுக தலைவர் கொண்டு சேர்த்திருக்கிறார். அதற்கான ஒரு மிக சீரிய பாதையை பாஜக போட்டு கொடுத்திருக்கிறது. நீங்க இந்த பாலிடிக்ஸ காங்கிரஸ்னால பேசவே முடியாது. ஏன்னா இங்க கொண்டு போய் ஈஸியா காங்கிரஸ் வந்து வில்லனைஸ் பண்ணிடுவாங்க. பாஜக பாத்தீங்களா உங்களுக்கு எதிராக பேசுறாங்க, ஈஸியா வில்லனைஸ் பண்ணி அந்த வடக்கணுங்க பாட்டுக்கும் பாஜக ஓட்டு போயிட்டுருவாங்க. சோ காங்கிரஸால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அகில இந்த இந்திய அளவுல திமுக செய்து கொண்டு இருக்கிறதுன்றது இன்னைக்கு நிலைமையில மோடி வெர்சஸ் ஸ்டாலின் தான். இந்தியாவின் ஒரு மூலையில் அல்லது இந்தியா ஆரம்பிக்கும் இடத்தில் தமிழ்நாடு இருந்தாலும் இந்தியாவில மிகப்பெரிய லீடராக பார்க்கப்படக்கூடியவருக்கு ஒரு எதிரி, ஒரே ஒரு எதிரி இருக்கிறாருன்னா அது வந்து தமிழ்நாட்டு முதல்வர் தான். இதுல வந்து நம்ம மட்டும் இல்ல, மோடியை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்கிற முதல்வர்களின் மாநிலத்தில் வாழ்கிற மக்களே திரும்பி பார்க்கிற, தங்களுக்கு வழிகாட்டியாக பார்க்கிற ஒரு தலைவராக இன்னைக்கு நீங்க எக்ஸ்தலத்துல பார்க்கலாம். அந்த இது அடிச்சாரு பாருங்க, நான் ஹிந்தி எத்தனை நேட்டிவ் லாங்குவேஜஸ் ஹிந்தி வந்து முழுங்கி இருக்குன்றது எத்தனை ரீட்வீட் பாருங்க. எத்தனை பேர் வருத்தத்தோட ஆமா என் தாய்மொழி இது தெரியலன்னு எவ்வளவு பேரை சாப்பிட்டு பாருங்க இந்த ஹிந்தி. அப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் திருப்பி நினைவுபடுத்தி, இதனாலதான்டா நாங்க வரமாட்டேங்கிறோம், நீங்க வந்து இழந்துட்டீங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ல தான் தமிழ்நாடு இருக்குது, அதனாலதான் நாங்க ப்ரிவென்ட் பண்றோம் ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டாரு. இதுக்கு நீங்க வந்து பதிலே சொல்ல முடியாது. இது ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல திமுக இருக்கு. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு பட் ஆல் ஓவர் இந்தியாங்கிறது தான் இதுல ஒரே ஒரு குறிப்பாக வழக்கம் போல் பாஜக வந்து தேச விரோத சக்தி அப்படிங்கிற ஒரு லைன் ஆஃப் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. தேச விரோத சக்திகளை வந்து 2026ல அழிக்கணும் அப்படின்னு அமித்ஷா பேசுறாரு. இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா 356 பாயும் அப்படின்னு மிரட்டுறது. இந்த லைன் ஆஃப் டிஃபென்ஸ கையில எடுக்கிறாங்களே, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க சரி, நீங்க 356 எடுத்தா என்ன ஆகும்? 234 ஜெயிப்போம். அவ்வளவுதான். தமிழ்நாடு அப்படிதான் பதில் சொல்லும். உனக்கே தெரியும் அது. இப்ப நீ சும்மா எலெக்ஷன் வந்தாலே என்ன நிலைமைன்றது உனக்கு தெரியும். நீ கலைச்சின்னா தமிழ்நாடு என்ன பண்ணோம்? டேய் நாங்க ஓட்டு போட்டு ஒரு கவர்மெண்ட்டை கொண்டு வந்தா நீ கலப்பியானா கடுப்புல 234 போடுவாங்க. உனக்கு தெரியாது என்ன 356 என்ன? நீ என்ன பெரிய கொம்பா? நீ அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உனக்கு யார் இருக்கா? உனக்குன்னு மக்கள் யார் இருக்கா? உனக்குன்னு வரி எங்க இருந்து வருது? மாநிலத்துல இருந்துதான் வருது. அறிவுன்றது வேணாமா? நீ என்ன பண்ணிட முடியும்? நீ இன்னொரு விஷயம் ரொம்ப அழகான, காங்கிரசினுடைய அமைதியை சில பேர் வந்து முட்டாள்தனமாக கிண்டல் செய்தாலும் காங்கிரசினோட அமைதி வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். காங்கிரஸ் அமைதியா தான் இருக்கணும். தே ஆர் நாட் டீலிங் வித் தமிழ் பீப்புள் தேர், தே ஆர் டீலிங் வித் நார்த் இந்தியன் பீப்புள். நீங்க அவங்க கிட்ட போய் இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் பேசுற மாதிரி அவன்கிட்ட போய் பேச முடியாது. அவன் மகா கும்பமேளாவுக்கு ட்ரெயின்ல எப்படி போறான்னு பாத்துட்டு தானே அவன்கிட்ட போய் நீங்க என்ன அறிவு சார்ந்த ஹிந்திங்கிறத நம்ம அவங்களுக்கு திரிக்க கூடாது பண்ணா பேச முடியாது. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்தியாவே இந்திக்காரங்களோட நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அமைதியா இருக்கு. நீங்க பாருங்க, நேற்று கூட இந்த அஸ்வினி வைஷு ரீட்வீட் பண்ணி இவர் இப்படிலாம் பேசுறாருன்னு சொல்லி ராகுல் காந்தி கம்பளுக்குறாரு. ஏன்னா அவங்க வந்து டெஸ்பரேட்லி வாண்ட் காங்கிரஸ் டு ஸ்பீக். ஏதாவது ராகுல் காந்தி இதை பத்தி சொல்லுவாரு, ராகுல் காந்தி சொன்னா இதை வச்சு காங்கிரஸ் நீங்க வந்து டிஎம்கே ஆன்டி இந்தியான்னு இவங்க பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அதனால ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா டிஎம்கே தமிழ்நாடு பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்கு தெரியும் வி ஆர் ஆன்டி இந்தியாவா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. வி ஆர் ப்ரோ தமிழ், வி ஆர் ப்ரோ டிராவிடியன், வி ஆர் ப்ரோ பீப்புள். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஃப் வி ஆர் ஆன்டி பிஜேபி இட் ஆட்டோமேட்டிக்கலி மீன்ஸ் வி ஆர் ப்ரோ பீப்புள். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இவங்களுக்கு தேவையெல்லாம் காங்கிரஸ் எப்படியாவது இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் அங்க எடுத்தாதான் அதை காட்ட முடியும். நீங்க அங்க போய் திமுக, நீங்க போன எலெக்ஷன்லயே ரொம்ப காமெடியா இருக்கும்.
நார்த் இந்தியால மத்திய பிரதேஷ்ல நடந்த ஒரு பிரச்சாரத்துல எல்லாம் போய் மோடி டிஎம்கே திட்டிட்டு இருப்பாரு பாத்தீங்களா? அவ்வளவு கேவலமா அவங்க நிலைமை வந்துருச்சு. திருப்பி இதே ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகாது. சோ நார்த் இந்தியன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக காங்கிரஸ் பக்கம் நகர்வார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தான் நகர்வாங்க, உடனே வரமாட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு அறிவு வரலன்றது நல்லா தெரியுது. இப்பயும் ட்ரெயின் கிடைக்கலன்னா யோகியை திட்டணுங்கிற அறிவு அவங்களுக்கு வர மாட்டேங்குது, நாள் ஆகும். ஆனால் ஒரு முறை, ஒரே ஒரு தடவை, நான் வந்து நம்மளுடைய முதல்வராருக்கெல்லாம் இதுல வந்து மாற்று கருத்தே இருக்காது, அவரும் அந்த ஐடியால தான் இருப்பாரு. ஒரு முறை நமக்கு ஒன்றியத்துல நம்மளுடைய ஒரு பங்கு இருக்கிற ஒரு ஆட்சி வந்தால், எப்படியாவது இந்த மாநிலங்களின் உரிமை எல்லாம் அடுத்து எவன் பவருக்கு வந்தாலுமே திருப்பி நம்ம கையை விட்டு போகாது. இவ்வளவு போராட்டங்களை நம்ம சந்திக்காத அளவுக்கு சட்டங்களை போடணும், அரசியலமைப்பை மாற்றணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். அதை நோக்கிதான் நம்மளுடைய பயணமும் இருக்கணும்ன்றதுதான் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம். அந்த நல்ல செய்தியோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.